வெல்கம் டு COS. இன்றைக்கி வந்து ஒரு அரைக்கீரை கடையல் பார்க்கலாம். மூக்கல்லையோடு சேர்த்து செஞ்சு உடம்புக்கு ஹெல்த்தியான அரைக்கீரை கடையல் பார்க்கலாம் வாங்க. அரைக்கட்டை அரைக்கீரை சுத்தமாக ஆஞ்சிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 மூக்கல்ல நல்லா ஊற வச்சு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு குக்கரில் ஒரு 50 கிராமுக்கு கம்மியாகவே போட்டுக்குவோம். பாசிப்பருப்பை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்குவோம். பாசிப்பருப்பை கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம மூக்கல்ல போடுறதுனால இதை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்குவோம். ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் போட்டுக்குவோம் காரத்துக்கு. ஒரு 5-6 பூண்டு பல் போட்டுக்குவோம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். கீரையை எடுத்து அதில் போடுவோம். எல்லா கீரையும் அள்ளி வச்சு குக்கரை மூடிடுவோம். இப்போது கேஸில் வச்சு ஆன் பண்ணி விட்டுருவோம். ஒரு 5-6 விசில் விடுவோம். விட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை அப்படியே மத்து வச்சு கடைஞ்சி விடுவோம். நீங்கள் வேணுனாக்கா பருப்பு கடையிற சட்டியில் வேணுன்னா ஊற்றி கடைஞ்சுங்க. நான் அப்படியே வச்சு கடைஞ்சி விட்றேன். நல்லா மசிஞ்சு போயிடும், ஏன்னா விசில் விட்ருக்கோம் 4-5, அதனால் நல்லா மசிஞ்சு போயிடும். பாருங்கள், நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ கீரையை தாளிச்சுக்குவோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவடகம் போடுறேன் நான். உங்கள்கிட்ட அது இல்லைன்னாக்க கடுகு, கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, ஜீரகம் போட்டுக்கங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு பெருங்காயம் போடுவோம் அதில். பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்து கீரையோடு அதை கொட்டிடுவோம். நம்ம கம்மன்னு வாசனையாக இருக்குது. இப்போது நம்ம வேக வச்சுருக்க மூக்கல்லையை எடுத்து அதில் போட்டு ஒரு கொதி விடலாம். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஒரு கொதி விட்டு இறக்கி வச்சுருங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரிக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த மூக்கல்லையோட கீரை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.